வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஆதியெனும் பரம்பொருள் மெய். எழுச்சி பெற்ற அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியிணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டம் அதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21ஆம் தேதி ஜனவரி 17ஆம் தேதி, நம்ம 17வது நாள் நம்முடைய 108 நாட்கள் 108 நிகழ்ச்சி. அந்த இதில் வரிசையில் வெற்றி பாதை 2026 17வது நாள் ஜனவரி 21. இன்றைய நம் சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கும் கருத்துக்களை பார்ப்போம். கோபாஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஆர் கோபிநாத் ஐயா அவர்களுடைய கொட்டேஷன்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில். விடாமுயற்சி என்ற குணம் படைப்பாற்றலை தூண்டி சிக்கலான பிரச்சனைகளுக்கும் எளிய மற்றும் வழக்கத்திற்கு மாறான புதுமையான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது. விடாமுயற்சி என்ற குணம் படைப்பாற்றலை தூண்டி சிக்கலான பிரச்சனைகளுக்கும் எளிய மற்றும் வழக்கத்திற்கு மாறான புதுமையான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறது. Perseverance fuels creativity, uncovering simple and unconventional solutions to complex problems. வாழ்க வளமுடன். அன்பர்களே, நம்ம தொடர்ந்து சில வேதாத்திரிய கருத்துக்களை பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமானதாக நம்ம கோல் என்ன, லைஃப் கோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி. உலகம் முழுக்க அமைதி பெறணும் அப்படின்னா நான் போய் உலகத்தை மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. நான் முதல்ல எண்ணம் மாற்றிக்கிட்டா போதும். ஸோ எனக்கு ஏற்படக்கூடிய பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற இந்த 6 தீய குணங்கள் முதல்ல என்கிட்ட இருக்கா இல்லையா, அதை நான் தற்சோதனை அல்லது அகத்தாய்வு என்கிற அந்த வகையில் நான் முதல்ல செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட இதில் எந்தெந்த தீய குணங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த தீய குணங்கள் இருந்ததுன்னா அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு என்ன முறைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்ம அதுக்கு தேவையான பயிற்சி முறைகள் என்ன, அதுக்கு நம்ம முதல்ல நமக்கு ஏன் எண்ணம் எழுகிறது, ஒரு எண்ணம் எழுவதனால் அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதால் நன்மை ஏற்படுகிறதா தீமை ஏற்படுகிறதா. ஸோ அப்போ எண்ணத்தை ஆராய வேண்டும். அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ எண்ணம் எழ காரணம் என்ன, எண்ணம் எங்கிருந்து எழுகிறது, அந்த எழுந்த எண்ணம் ஒருவேளை செயல்படுத்தினால், அது செயலுக்கு வந்தால், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அது செயல்பாட்டிற்கு வந்தால், அந்த எண்ணம் நிறைவேறினால் மற்றவர் தனக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா, இதையெல்லாம் நம்ம ஆராயணும். அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ், இந்த எண்ணம் ஆராய்தல்ங்கிற பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் செய்யும் போது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்துட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 6 தீய குணங்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்களாக நம்மளால மாற்ற முடியும். ஸோ பேராசை அப்படிங்கிறது நம்ம நிறை மனம் அப்படின்னு ஒரு கண்டென்டட் லைஃப் மாதிரி நம்ம வாழலாம். அதாவது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையானது என்னென்ன, அதுக்காக நம்ம பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதா, லைஃப்ல பெரிய லெவலில் முன்னேறக்கூடாதா, அந்த மாதிரி யாருமே சொல்லலை. இன்னைக்கு நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை விட 10 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் திறமையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு அந்த அறிவும் ஆற்றலும் திறமையும் ஆல்ரெடி இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்தும் முறையில் சில விஷயங்களை சரி செய்தால்தான் அவங்களால பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியும்.
பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்ல கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கலாம். அல்லது செய்யும் முறையில் சில தவறுகள் இருக்கலாம். அந்த முறைகளை எல்லாம் கரெக்ட் பண்ணனா, அது கொஞ்சம் டியூன் பண்ணா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இன்கம் இன்கிரீஸ் ஆகும். பிசினஸ் லெவல், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து முதல்ல நம்மள உடம்புல நமக்கு நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய மனதில் எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? எதன் மூலமாக எண்ணம் ஏற்படுகிறது? ஏன் இந்த பர்ட்டிகுலர் எண்ணம் இப்ப வருகிறது? ஒரு நாளைக்கு மனிதனுக்கு பல ஆயிரம் தாட்ஸ் வருது. அதுல குறிப்பா இந்த எண்ணம் ஏன் வருகிறது? ஒரு மெடிடேஷனுக்காக, ஒரு தவத்திற்காக உட்காரும் பொழுது கூட ஏன் சில எண்ணங்கள்லாம் வருது? நம்மளால ஏன் நம்மளோட மன அலைச்சூழலை 14லேருந்து 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் பீட்டா லெவல்ல நம்ம ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கோம் நார்மல் லைஃப்ல. ஒரு தவத்துக்காக நம்ம உட்காரும்போது, இந்த புருவ மத்தியில் மனம் வைத்து நம்ம ஆகினை தவம் இயற்றுகிறோம் அப்படின்னா, அப்ப அந்த மாரி ஒரு தவத்த இல்லன்னா நம்ம வந்து நம்ம மூச்சு காற்றையே நம்ம வந்து நினைவில் வைத்து அதன் மேல் தவம் செய்கிறோம். இது மாரி இல்ல ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கா எதையோ ஒரு விஷயம் ஒரு எதையோ ஒரு கடவுளோ, எதையோ ஒண்ணு நம்ம மனசுல நெனச்சு, இத வச்சு நெனச்சு நம்ம தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தவம் பண்றதுக்காக உட்காரும்போது, அப்பதான் பாத்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிற அத்தனை எண்ணங்களும் நமக்கு வரும். அன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு இது நடந்தது, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம இதெல்லாம் பண்ணணும். இப்போ லைஃப்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத சரி பண்றது எப்படி? ஆஃபீஸ்ல இந்த ஒரு பிரச்சனை, இந்த சிக்கல் வந்தது. பிசினஸ்ல இந்த ஒரு சிக்கல் இருக்கு. இத எப்படி சால்வ் பண்றது? திடீர்னு ஏதாவது எண்ணங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும். நம்ம மன அலைச்சூழலை குறைத்து ஒரு குறிப்பிட்ட இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு குவிக்கணும். ஒரு குவியம் ஏற்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சு தவம் பண்றதுக்காக உட்காருவோம். ஆனா பாத்தீங்கன்னா, எண்ணம் எழுந்து எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கும். பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த எண்ணம் ஏன் அப்படிலாம் அப்படிலாம் ஏன் அந்த மாரிலாம் நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஏதாவது கற்று வச்சிருக்கோமா? நம்மகிட்ட ஏதாவது பயிற்சி முறைகள் நம்ம ஆல்ரெடி கற்றுட்டு நம்ம பயன்படுத்துறோமா? அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அ மனிதனை பற்றி சில விஷயங்கள் சில கருத்துக்கள வந்து மகரிஷி அவங்க சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள். ஸோ மனதை பற்றியும் மனிதனுக்கும் ம மிருகங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மனித அ ம ஓரறிவு முதல் ஐயறிவு உள்ள விலங்கினங்கள் இவை அனைத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் மனிதனிடம் இருக்கிறது. மனிதன் மனிதன் தன்னுடைய மனதின் மூலமாக உடலை, உயிரை, மனதை எல்லாம் வல்ல அந்த தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள இயலும் ஒரே சக்தி அந்த மனதின் மூலமாகத்தான் செய்ய முடியும். அத மனுஷன் தான் செய்ய முடியும். ஸோ உடலைப் பற்றி, உயிரைப் பற்றி, மனதைப் பற்றி, எல்லாம் வல்ல அந்த தெய்வ நிலையைப் பற்றி, இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். யாரால உணர முடியும் அப்டின்னா, ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனிதன் வரை இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நம்ம பார்க்கும்போது, மனிதனால் மட்டும் தான் இவை 4யும் உணர முடியும். எத பற்றி? உடலை, உயிரை, மனதை எல்லாம் வல்ல அந்த தெய்வ நிலை. இந்த 4 விஷயத்தையும் பற்றி யாரால தெரிஞ்சுக்க முடியும்? எதனைக் கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் அப்டின்னா, மனிதனால் மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த மனிதனும் எத வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சு, இதெல்லாம் பத்தி உணர்ந்து கொள்கிறான் என்றால், தன்னுடைய மனதை வைத்துத் தான் இது எல்லாவற்றையும் இந்த 4யுமே தெரிஞ்சுக்கிறான் அப்டிங்கிறாங்க. ஸோ அப்ப பாருங்க, அப்ப மனம்ங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சில பாடல்கள் மனதை பற்றியும், எண்ணத்தை பற்றியும் மகரிஷி எழுதியிருக்காங்க. அதுல இந்த பாடல்களை மற்றும் இன்று நாம் பார்ப்போம். ஆ மனதில் மனிதனே உன் அமைப்பே அண்டத்தில் சிறப்பு. மனம் என்ற பொருள் மன்னிக்கணும். மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய். இது மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அதாவது இந்த மார்கழி மாதத்துல கோலம் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ வீட்ல அன்னை லோகாம்பாள் அம்மா வந்து கோலம் போடும்போது, வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது, அத சுத்தி ஏதாவது எழுதுறதுக்கு சின்ன சின்னதா கவிதைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ, அவரு மகரிஷி வந்து இந்த மாரி எழுதுனாங்க கவிதைகள்லாம். அதுல அந்த கவிதையை மீண்டும் படிக்கிறேன். "மனிதனே உன் அமைப்பே அண்டத்தில் சிறப்பு. மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய்." மனம்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தையே வந்து மனதின் மூலமாகவே நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அ அதேபோல இன்னொரு பாடல்ல, "வித்து இடமாய் தொடங்கி இரத்தத்திலே பரவி ஸ் சத்து சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி
வித்தை போல் மூளைதனில் விசேஷ உணர்வுகளாகும். வித்து தான் மனித காந்தம். மனிதனுடைய உடம்பில் தோன்றக்கூடிய இந்த ஜீவகாந்தத்தை பற்றியும் அந்த ஜீவகாந்த ஆற்றல் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த கவிதையில சொல்றாங்க. ஜீவகாந்தம் விந்துவை ஆதாரமாக கொண்டு உயிர் துகளிலிருந்து பிறந்து உடல் முழுவதும் சுழன்றோடி பல மடங்காக பெருகி மூளை வரை பரவுகிறது. அதோடு மட்டுமின்றி மூளையால் உணர்தல், கிரகித்தல், நினைத்தல் என்ற விளைவுகளாகி ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாதபடி ஒரே தொடராக இணைந்து பல்வேறு இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த சூக்கும ஆற்றலை மனித காந்த ஆற்றல் என்றும் குண்டலினி சக்தி என்றும் சிறப்பாக கூறுகிறார்கள். ஸோ குண்டலினி யோகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து குண்டலினா என்ன, குண்டலினி சக்தினா என்ன அப்படிங்கிறத இது ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷனாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த வித்து அந்த வித்துலேருந்து ஆரம்பித்து அது ரத்தத்தில் பரவி இரத்த சுழலாய் நரம்பில் தன் விரைவு மேலோங்கி வித்தை போல மூளைதனில் விவேக உணர்வுகளாகும். இந்த சித்து தான் மனித காந்தம், இதுதான் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் அந்த ஜீவகாந்தம் வந்து எப்படி நமக்கு வந்து மனமாக இயங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தியரியெல்லாம் நம்ம நிறைய கற்றுப்போம் மனவளக்கலை பேராசிரியர்கள் மூலமாக. நம்ம வந்து சும்மா சில இன்ட்ரோ மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ மனசு வந்து எப்படி ஒரு விஷயத்த உள்வாங்கி கிரகிச்சு உள்ள பதிய வைக்குது, திரும்ப பதிவு செய்த அந்த சங்கதியை மறுபடியும் திரும்ப நமக்கு எப்படி எடுத்து விரித்து காட்டுகிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் எழுதியிருக்காங்க. ஞான களஞ்சியம் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் பல பாடல்கள், அவர் எழுதிய பல பாடல்கள் இருக்குது. அதில் வந்து ஞான களஞ்சியம் 1800 அந்த இதில் அந்த பாட்டை பாருங்க. பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். ஒரு பசுவை பார்க்குறோம், அந்த காட்சி கண் வழியாக நம்ம பார்க்குறோம், அந்த கொசு அளவில் அது நம்ம பதியுது. பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாக. அப்போ நம்மளுடைய மூளையில அந்த பசுவுடைய உருவம் எப்படி போய் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்த புள்ளியாக மூளையிலே போய் பதிவாகிறது. பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும். ஜீவகாந்த களத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கேற்ப பருத்து மூளைச்செல் விரிக்க எண்ணமாக மலரும். ஸோ மூளையில் வந்து முதல்ல கண்ணில் கொசு அளவில் நமக்கு தெரியுது, அப்புறம் மூளையில் அழுத்த புள்ளியாக அது பதிவாகிறது, அப்புறம் அதன் நிழல் வடிவம் ஒரு அலை அலையாக பரவுகிறது. பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த களத்தில் அது போய் பதிவாகுகிறது, அதில் ஒரு இருப்பாக பதிவாகுகிறது. அப்புறம் பசு மற்ற பதிவுகள் எல்லாம் மனச்சுழலுக்கு ஏற்ப, அந்த மன அலைச்சுழல் இருக்கு இல்லைங்களா, அந்த மனவின் ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ப அந்த மனச்சுழலுக்கு ஏற்ப அது பருத்து மூளை செல் விரிக்க உள்ள இருக்கிற அந்த மூளை செல்கள் அது விரித்து காட்டுகிறது. அதை விரித்து காட்டும் போது திரும்ப ஒரு எண்ணமாக வரும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு காட்சி, நம்ம கண் வழியாக பார்த்த காட்சி, அது வந்து மூளையில் அழுத்த புள்ளியாக பதிந்து நம்ம ஜீவகாந்தத்தில் கலந்து அதற்கப்புறம் திரும்ப அந்த மூளை செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அதே காட்சியை மறுபடியும் நம்ம வந்து திரும்ப காட்டுது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 4 பேர் ஸ்டெர்லிங் இன்ஃபோடெக் லிமிடெடில் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து அமெரிக்கா செல்லக்கூடிய வாய்ப்பு எங்கள் நிறுவனத்தின் மூலமாக கிடைத்தது. அந்த நிறுவனத்திற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நான், சாந்தி கோவிந்தராஜ், ஆனந்தி எட்னா மற்றும் சுமதி கணேசன், நாங்கள் 4 பேர், எங்கள் 4 பேருக்கும் ஃபேக்கல்ட்டி, நாங்கள் ட்ரைனிங் ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் வந்து அங்கே போகிறோம். பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியா ஸ்டேட், அங்கே நாங்கள் போகிறோம். எங்களுக்கு வந்து ட்ரைனிங்க்கு எப்போ அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9/11 அட்டாக் நடந்தது இல்லைங்களா, 2011 செப்டம்பர் மாதம் அது நடந்தது. எங்களுக்கு முன்னாடி போன ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஃப்ளைட் ஏறி யூஎஸ்லேருந்து ஃப்ளைட் ஏறி யூஎஸ் பார்டரை தாண்டிட்டாங்க. தாண்டினதுக்கு அப்புறமா அந்த அட்டாக் அங்கே நடக்குது கரெக்டாக.
ஜஸ்ட் லக்கி அவங்கலாம் வந்து. அதாவது அந்த இல்லன்னா அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லயே ஹெல்டப் ஆயிருப்பாங்க. இல்லன்னா ஏர்போர்ட்லேருந்து நியர்பை அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கே அவங்க திரும்ப போயிருக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அது கொஞ்சம் லேட் ஆயிருந்ததுன்னா, டிலே ஆயிருந்ததுன்னா ஃப்ளைட் அன்னைக்கு. எங்களுக்கு முன்னாடி போன பேட்ச். கரெக்ட்டா அவங்க அந்த ஃப்ளைட் ஏறி டைமுக்கு அது வெளியில யுஎஸ் பார்டர்லாம் தாண்டி பறந்துட்டு வந்து வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த அட்டாக் நடந்தது. இது இந்த செப்டம்பர் 9/11 நடந்தது இல்லைங்களா? அது 1 மாசம் முடிஞ்சு, நவம்பர்ல திரும்ப எல்லாமே நார்மலா ஃப்ளைட்ஸ்லாம் ஆப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நவம்பர் 2011 நவம்பர்ல நாங்க 4 பேரும் ட்ரெய்னிங்காக அங்க போறோம் நாங்க. ஸோ நாங்க எங்களுக்கு ஒரு கார்னகி, அதாவது கார்னகி டெக்னாலஜி எஜுகேஷன் அப்படின்னு ஒரு தனி விங் இருக்கு. இது எங்கன்னா கார்னகி மெலான் யூனிவர்சிட்டி பிட்ஸ்பர்க்ல இருக்கு. அவங்க ஒரு தனி விங்கா கார்னகி டெக்னாலஜி எஜுகேஷன்னு உலகம் முழுக்க பல நாடுகள்ல ஆன்லைன் மூலமாக மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நாங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருந்ததுனால எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங்காக எங்களை அங்கே கூப்பிட்டுருந்தாங்க ட்ரைனிங்க்கு. நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்படி நாங்கள் போயிருக்க இந்த நேரத்தில் எங்களுடைய கூட வந்த ஒரு நபருடைய கசின் பிரதர் அங்கே ஆல்ரெடி அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, நாங்கள் இங்கே பிட்ஸ்பர்கில் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் நயாகரா ஃபால்ஸை நாங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன ஏற்பாடு பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு அவர் இருந்த ஊர்லேருந்து கார் எடுத்துக்கிட்டு வாடகை கார் ஒன்று எடுத்துக்கிட்டு எங்களை வந்து எங்களை எல்லாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு எங்கள் ஹோட்டலில் தங்கிட்டு எங்கள் கூட இருந்துட்டு எங்களை பிக்கப் பண்ணிட்டு அவர் அந்த காரில் எங்களை வந்து நயாகரா ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போனார். அந்த நயாகரா ஃபால்ஸை நாங்கள் 2011 தான் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நேரில் நாங்கள் அன்னைக்கு தான் பார்க்குறோம் நாங்கள். இப்போ நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்? நம்ம வந்து எல்லாருமே 2026ல இருக்கோம். ஸோ நான் அன்னைக்கு பார்த்த அந்த காட்சி நயாகரா ஃபால்ஸ அமெரிக்கன் சைட்ல இருந்து, ஆக்சுவலா அமெரிக்கன் சைடு, கனடியன் சைடு, கனடியன் 2த்துக்கும் நடுவுல இருக்கு. கனடா சைட்ல இருந்து பார்த்தா தான் ஆக்சுவலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வியூ. பட் எங்களுக்கு அப்போ விசா வந்து அமெரிக்கன் விசா மட்டும் தான் எங்கள்ட்ட இருந்தது. H1B. நாங்க போயிட்டு ஒரு இருந்துட்டு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து உடனே திரும்பி வர மாதிரி தான் எங்களுடைய பிளானு. ஷார்ட் ட்ரிப், ஒரு 15 டேஸ் ட்ரிப்பு தான் அது. ஸோ அந்த வகையில் நாங்கள் போய் பார்க்குறோம். அன்னைக்கு முதல் தடவையாக அந்த காட்சியை பார்க்குறோம். அவ்வளவு பெரிய இயற்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு இது, ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சி அன்னைக்கு பார்க்குறோம். அந்த பார்த்த காட்சி அப்போ மகரிஷி எழுதின அந்த பாட்டுப்படி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, அந்த பார்த்த காட்சி நம்ம கண் வழியாக நமக்கு வந்து பதிவாகிறது. மூளையிலே அழுத்த புள்ளியாக பதிவாகிறது. இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து 2001ல 2011 சப்பாக சொல்லிட்டேங்க. 9/11 அப்படிங்கிறது வந்து 9 வந்து செப்டம்பர், 11 வந்து டேட்டு. 2001ல நடந்த இன்சிடென்ட் இது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 24 வருடங்கள் முடிந்து இப்போ 25வது வருடம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் செப்டம்பர் வந்ததுன்னா 25 இயர்ஸ் கம்ப்ளீஷன் ஆகுது. ஸோ 24 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு காட்சி, அந்த நண்பருடைய கசின் வந்து அவங்க கூட்டிட்டு போய் அங்க காட்டுறாங்க. நாங்க 4 பேரும் யுஎஸ் சைட்லேருந்து அந்த நயாகரா நீர்வீழ்ச்சிய பார்க்குறோம். அன்று பார்த்த அந்த காட்சி இன்றும் நம்மளால மனதால நினைத்து பார்க்க முடிகிறது. இது எல்லாருக்கும் இப்போ இதே விஷயம் தானே. நம்ம எல்லாரும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த போய் பார்த்துருப்போம். அந்த காட்சியை நம்ம கண்ண மூடி இப்ப நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த இடத்துல போய் நின்னோம், எந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிற அந்த அருவியை பார்த்தோம், அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம். அப்படி இது எல்லாமே நம்ம வந்து மைண்ட்ல திரும்ப நம்மளால கொண்டு வர முடியும். ரீகலெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஸோ அந்த அந்த விஷயத்த தான் வந்து மகிழ்ச்சி அழகா அந்த பாடல்ல விவரிக்கிறாங்க. ஸோ அழுத்த புள்ளியாக ஃபர்ஸ்ட் கண்ணால பார்க்குறோம். அப்புறம் அழுத்த புள்ளியாக மூளையில பதிவாகிறது. அப்படி பதிவானது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல்ல நம்ம உடல் முழுக்க ஓடிட்டு இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் அது பரவுது. அதுக்கப்புறமா திரும்ப அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, நம்ம எப்பல்லாம் நினைக்கிறோமோ, நயகரா பத்தி, ஃபால்ஸ் பத்தி, அருவிய பத்தி நினைக்கிறோமா, நினைக்கும் போதெல்லாம் இம்மீடியட்டா என்ன ஆயிடுது, அடுத்த அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு நமக்கு அந்த காட்சிய அந்த மூளை உள்ள இருக்கக்கூடிய அந்த மூளை செல்கள் வந்து உடனே என்ன பண்ணுதுங்க, அ பசு பற்றி பதிவு எல்லாம் மனச்சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மலரும். ஸோ ஏற்கனவே நினைச்சு பதிவாகி இருக்கிற ஒரு விஷயம், திரும்ப மனதால நம்ம நினைக்கும்போது என்ன ஆகுதுங்க, நான் என்னுடைய மனசால தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி மனசால நினைக்கும்போது என்ன ஆயிடுது, இம்மீடியட்டாக நம்முடைய அந்த மன அலைச்சூழலுக்கு ஏற்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் போகும்போது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த மூளை செல்கள் என்ன பண்ணுது, அதே காட்சி அன்னைக்கு பார்த்த அதே காட்சிய அழுத்த புள்ளி அங்க பதிவாயிருக்கு இல்லைங்களா, அத அப்படியே விரித்து எனக்கு காட்டுகிறது. ஸோ இதே போல தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் மனதில் நினை அ அ விஷயங்கள் பதிவாகிறது.
நம்முடைய மூளை செல்ல பதிவாகிறது. திரும்ப நம்முடைய மன அலைச்சூழல் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது நம்மளால திரும்ப அதை மனசுல ரீகலெக்ட் பண்ணி இந்த காட்சியை ஒரு அகக்காட்சியாக நம்ம கண்களை மூடிட்டு கூட நம்மளால பார்க்கலாம். அல்லது கண்ணை திறந்துக்கிட்டே கூட நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த நினைவுகள்லாம் நமக்கு திரும்ப வரும். இதே போல தான் நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு 24 இயர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது நம்ம வந்து சின்ன வயசுல 4 வயசுல 5 வயசுல நடந்த சில காட்சிகள்லாம் கூட நமக்கு வந்து நினைவுல இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த காட்சி நம்ம மனசுல பதிவாகி இருக்கு, நம்முடைய மூளையில பதிவாகி இருக்குங்கிறத பொறுத்து 5 வயசுல நம்ம தாத்தா பாட்டி நம்மளை வந்து ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க, இல்லை முதல் முறையாக வண்டலூர் ஜூக்கு நம்ம போயிருப்போம். அதெல்லாம் வந்து கூட சில பேருக்கு நினைவில் வரும். அது எந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளால நினைச்சு பார்க்க முடியுது, எந்த அளவுக்கு அந்த காட்சி நமக்கு அழுத்தமா பதிவாகி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து சில விஷயங்களை நம்மளால நினைத்து பார்க்க முடியும். திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது மனித மூளை எப்படி செயல்படுகிறது, மனதில் எண்ணம் எப்படி வருகிறது, அந்த அந்த காட்சி திரும்ப எப்படி நமக்கு மன அலைச்சூழல் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது திரும்ப அந்த மூளை செல்கள் எப்படி அந்த எண்ணத்தை நமக்கு விரித்து காட்டுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பத்தி நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அந்த இதை திரும்ப நம்ம இன்னைக்கு எத்தனையோ வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வந்து நிறைய டூரிஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். டூரிசம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நமக்கு டிவியில் வருது. எல்லாமே நம்ம பெரிய ஸ்க்ரீனில் நம்ம வீட்டிலேயே பார்க்குறோம். அல்லது ஏதாவது சினிமா பாடல் காட்சிகளில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் தியேட்டரில் வந்து நம்மளால் அவ்வளோ ஹை ரெசல்யூஷனில் அது கூட நம்மளால் பார்க்குறோம். பட் நம்மளால் இதெல்லாம் டெக்னாலஜி வச்சு இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் நம்மளுடைய மனம் நம்முடைய மூளை செல்ல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை திரும்ப நமக்கு எப்படி எடுத்து காட்டுது. ஸோ நம்மளால வந்து இதை வைத்தே மனதை வைத்தே நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுது. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மனம் எப்படி இயங்குது, அதில் எண்ணம் எப்படி உருவாகுது, இந்த எண்ணம் எப்படி செயல்படுது இப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய தியரட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்ல எண்ணம் தீய எண்ணம் அப்படிங்கிறது பிரித்து பார்த்து இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நாம் செயல்படுத்தினால் அதை வந்து செயலாக்கினால் திரும்ப இந்த பூமியில் அந்த செயல் நடந்தால் எனக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்திற்கும் என்னை சுற்றியுள்ளோருக்கும் எல்லாருக்கும் அது நன்மை பயக்குமா இல்லையாங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா தான் நான் டிசைட் பண்ணணும். அந்த எண்ணத்திற்கு வலு கொடுத்து அந்த எண்ணத்தை சொல்லாலும் செயலாலும் நான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த செயல்படுத்தணுமா வேணாமாங்கிற அந்த முடிவை நாம தான் எடுக்கணும். ஸோ அந்த வகையில ரொம்ப வந்து முக்கியமானது இந்த மனம், இந்த மனதில் தோன்றக்கூடிய இந்த எண்ணம், அந்த எண்ணத்தை ஆராய்வன், அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற பயிற்சி. இது நம்ம வந்து சின்ன ஒரு இன்ட்ரோ தான் இது கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் உள்ள போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாட்டை பார்த்துட்டு அதோட இந்த இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம். என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை முகர்ந்த மனம் சொன்ன சொற்கள் செய்த செயல் செய்ய நினைத்த சோடனைகள் அத்தனையும் என்ன விதமாய் பதிந்தோ அப்படின்னு ஞானக்களஞ்சியம் 1799 அந்த பாடல்ல எழுதியிருக்காங்க. திரும்ப படிக்கிறத பாருங்க. என் வயது 3 முதல் 3 வயசுல இருந்து நம்மளால ஆக்சுவலா ரீகலெக்ட் பண்ண முடியுமா? என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை காதால் கேட்ட ஓசை முகர்ந்த மனம் சொன்ன சொல் வாயால சொன்ன சொல் செய்த செயல் செய்ய நினைத்த சோதனைகள் செய்ய நினைத்த சோதனைகள் அத்தனையும் என்ன விதமாய் பதிந்தோ. ஸோ எப்படி பதிஞ்சிருந்தா அந்த விஷயங்கள் அத்தனையும் நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியுது. ஒரு சிலரால சில விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண முடியுது, ஒரு சிலரால எல்லா விஷயங்களும் ரீகனெக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், மனம்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாருங்க. இந்த மனது எப்படி இயங்குது, இந்த மாதிரி தியரட்டிக்கலா இதெல்லாம் தமிழ்ல அழகான பாடல்களை எழுதி அந்த பாடல்களுக்கு விளக்கங்களும் கொடுத்து அதை வந்து மனவளக்கலை பேராசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களெல்லாம் பேராசிரியர்களை ஆக்கி அந்த பேராசிரியர்கள் இன்னும் பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க மேலும் பல பேராசிரியர்களை உருவாக்கி உருவாக்கி ஜெனரேஷனா இப்போ நமக்கு வந்து அழகா நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு அறிவு திருக்கோயிலில் ஒரு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் இதையெல்லாம் நாம கத்துக்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சியை ஏன் நாம கற்றுக்கொள்ள கூடாது? அதுவும் ரொம்ப 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 கம்மியான தொகையில ரெசிப்ட் எல்லாம் வாங்கி ரெசிப்ட் எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம நீட்டா அழகா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவு திருக்கோயில நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா அப்போ இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு நமக்கு கசக்குதுங்களா?
எந்த அளவுக்கு ஈஸியா எல்லாத்தையும் சொல்லி தராங்க. உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை வளர்ப்பதற்கு காயகல்ப பயிற்சி, அதை திணிவுபடுத்துவதற்கு, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு, இளமையோட இருப்பதற்கு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காயகல்ப பயிற்சி, சித்தர்கள் செய்த ஒரு பயிற்சி. அதை உணர்ந்து கொண்டு தான் முதல்ல செய்து பார்த்து 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 அதுல என்ன கரெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும்னு எல்லாம் பண்ணி அந்த சித்தர் பாடல்களில் மறைமுகமாக சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து உணர்ந்து செய்து பார்த்து அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி இன்று குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அதுவும் 10 பருவ வயதில் அந்த வயதுக்கு வந்து ஆணும் பெண்ணும் ஏன் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த காயகல்ப பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சில செஷன்ல பார்த்துருக்கோம். நம்ம அந்த வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோ ஒருவேளை நீங்க யாராவது பார்க்கல அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல வீரராஜ்குமார் யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க அதில் பார்க்கலாம். அதே போல காயகல்ப பயிற்சியின் பயன்கள் என்ன அப்படின்னு நீங்க கூகுளில் தேடினீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா வேதாத்திரிய கருத்துக்கள் கொண்ட அந்த வீடியோக்கள் வேற யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடியோஸும் வரும். நீங்க அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த அறிவு திருக்கோயிலுக்கு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு சென்று அந்த காயகல்ப பயிற்சியை கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உயிராற்றலை வளர்ப்பதற்கு காயகல்ப பயிற்சி, மனதை அறிவதற்கு மன வளக்கலை என்கிற அந்த கலை மூலமாக செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். பிரம்மத்தை அறிஞர்கள் நாம் எல்லாரும் எங்கிருந்து தோன்றினோம், பிரம்மம்னா என்ன, பிரம்ம ஞான பயிற்சி, இப்படி எல்லாமே நம்மளால வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த பயிற்சிகள் அத்தனையும் நம்ம வந்து மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் செயல்படுத்தி நாம ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு, தனி மனித அமைதி பெறுவதற்கு, தனி மனிதன் அமைதி பெறுவதற்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருக்கோம். தனி மனிதனுக்கு என்ன தேவைங்க? தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெற முடியும்னு சொன்னோம். ஸோ எப்போ ஒரு தனி மனிதனுக்கு மனதில் அமைதி ஏற்படும் அப்படின்னா, உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், வாழ்வில் முழுமை பேறு, நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், பிரம்மத்தை அறிந்து கொள்ளுதல், இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தனி மனித அமைதிங்கிறது சிறப்பாக வரும். ஸோ அந்த வகையில் நாம் அனைவரும் தனி மனித அமைதி பெறுவோம். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி பெறுவோம். குடும்ப அமைதியின் மூலம் இது பல குடும்பங்களுக்கு விரிந்து 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 பல நாடுகளுக்கு விரிந்து கடைசியில நம்ம உலக அமைதி பெறுவோம். ஸோ நம்முடைய எண்ணம் எங்கேயோ பெரிய லெவல்ல இருக்கட்டும், அந்த பெரிய லெவல்ல இருக்கிற எண்ணத்தை சின்ன அளவுல முதல்ல நான் என்னுடைய இதுல செயல்படுத்தி பார்த்து என்னை நான் சரி செய்து கொண்டாலே போதும். அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் சரி செய்து கொண்டாலே போதும். ஸோ நம்ம மாறும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் மாறும். அது நம்ம சுற்றி இருக்கிற இமீடியட் உலகம் என்ன, நம்முடைய குடும்பம் தான். ஏன்னா நம்ம அங்கிருந்து தான் செயல்படுகிறோம். ஸோ நான் மாறும்போது என்னை பார்த்து என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும். நம்மளும் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தோணும், அவங்களும் செயல்படுத்துவாங்க. ஸோ நம்ம குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் போது இந்த குடும்பத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நம்ம உறவுகளில் இருக்கிறவங்க, இவங்க இந்த பயிற்சியெல்லாம் எடுத்து இவங்களுக்கு இவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நம்மளும் அந்த மாதிரி செய்யலான்ட்டு மற்றவர்கள் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது அப்படியே பறந்து பறந்து விரிந்து 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 இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மனவளக்கலை என்பது உலகம் முழுக்க பரவி இந்த தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி நம்மளால பெற முடியும். ஸோ அந்த வகையில் தொடர்ந்து தினமும் காலையில் இந்த கருத்துக்களை நேரடியாக ஜூமிலோ அல்லது யூடியூப் வீடியோவாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை விளங்க, எனதுள்ளம் தூய்மை பெற்றேன்.
சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள். சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி, சிவமே ஜீவனில் சிறந்ததுணர்வாகும். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட, நான் முதலில் மனமாக வெளிப்படும். நான் மனதின் மூலம் நாட அங்குயிராய், நான் மனதின் மூலம் நாட அங்குயிராய், நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய் விடும். நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, நான் அகம்பாவமாம் குறுகிய நாட்டத்தில். நான் பேரறிவாகும் நற்றவர் வாழ்வினில், நான் பேரறிவாகும் நற்றவர் வாழ்வினில், நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள், நலிவில்லா மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிவம் சக்தி அந்த சேர்க்கையை பற்றி, சிவம்னா என்ன, சக்தினா என்ன, சிவம்லேருந்து சக்தியிலேருந்து என்ன தோன்றியது, அதெல்லாம் பற்றி ரொம்ப அழகா தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த பாட்டில் பாடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து மீண்டும் ஒரு முறை இதோடைய லிரிக்ஸ் இதெல்லாமே வந்து இந்த வார்த்தைகள் அது எல்லாமே வந்து பாடலை வந்து நம்ம வந்து இமேஜாக நம்ம வந்து அனுப்புகிறோம். இது வந்து அந்த கமெண்ட்ஸ்லையும் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் வர மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ தட் பின்டு கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அந்த பாடல் வரிகளையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த பாடலை இன்னும் அழகாக நல்ல குரலிலே அற்புதமான குரல் வளத்தோடு பாடிய நல்ல மனவள கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அந்த பாடலுக்கு லிங்க் கிடைச்சதுன்னு யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த லிங்க் அதையும் வந்து அந்த இடத்துல போஸ்ட் பண்றோம். ஸோ அதை வந்து மியூசிக்கோட அழகாக அதையும் கேளுங்க, நல்லா இருக்கும். ஸோ நம்ம வணங்கக்கூடிய அந்த சிவம்னா என்ன, சக்தினா என்ன, சும்மா இருந்த சிவம் ஸ்டாட்டிக் ஸ்டேட், சக்திங்கிறது டைனமிக் ஸ்டேட்டு, இருப்பு நிலை இயக்க நிலைம்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக்லேருந்து டைனமிக் வரும்போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, திருவிளையாடல் பாடத்தில் ஒரு பாடல் வரியில் வரும் பாருங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அந்த பாடல் வரி வருதுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கிற அந்த சிவம் அது அசையும் போது, அதாவது அங்கே உள்ளிருந்து ஒரு ஆற்றல் கிளம்புது. ஸோ அது ஸ்டாட்டிக்ல டைனமிக்காக வரும்போது உலகமே அசையுது அப்படின்னு சொல்ல வர மாதிரி வரும். அதாவது உலகமே அங்கே தான் உருவாக ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ சிவம் சக்தி, இந்த சிவம் சக்தி சேர்க்கையினால என்னென்ன வருது, பஞ்சபூதங்கள் எப்படி வருகிறது, அந்த பஞ்சபூதங்கள் தோன்றிய பிறகு அது வந்து அதில் வந்து முதல் செல்லேருந்து ஓரறிவுலேருந்து ஐயறிவு வரைக்கும் ஒரு விலங்கினங்கள் எப்படி வருது, அந்த விலங்குக்கு அப்புறமா ஆறறிவு கொண்ட மனிதன் எவ்வாறு வருகிறான். ஸோ இந்த பிரபஞ்ச உயிரின பரிணாமம், பிரபஞ்சம் தோன்றிய விதம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் எப்படி சூப்பராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து நம்ம பிகாம் படிக்கிறோம், பிஎஸ்சி படிக்கிறோம், பிஏ படிக்கிறோம், பிஇ படிக்கிறோம், பிடெக் படிக்கிறோம், எம்பிபிஎஸ் படிக்கிறோம், எம்எஸ் படிக்கிறோம், எம்டி படிக்கிறோம், என்னென்னமோ படிப்புகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றியது, இந்த 9 கோள்கள் எப்படி தோன்றியது, இந்த பூமி எப்படி தோன்றியது, இந்த பூமியில உயிர்கள் எப்படி தோன்றியது. ஸோ நம்ம பயாலஜியில் படிச்சிருக்கோம், ஒன் செல்டு ஆர்கானிசம்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சு ஓரறிவு தாவரத்துலேருந்து ஆரம்பிச்சு ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐயறிவு விலங்கினங்கள் வரைக்கும் வந்து அந்த விலங்கினங்களுக்கு அப்புறமா வந்து ஆறறிவு கொண்ட மனிதன் எவ்வாறு தோன்றினான், அந்த மனிதனும் இனிஷியலா எப்படி இருந்தான், இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அன்னைக்கு இருந்தான். அவன் வந்து குனிஞ்சு ரெண்டு கை ரெண்டு காலும் வந்து அப்படியே குனிஞ்சு தான் இருக்கும். அந்த மிருகம் போலயே தான் நான் இது பண்ணான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த முதுகு கொஞ்சமா அப்படியே நிமிர்ந்து இந்த முதுகெலும்பு ஸ்ட்ரைட் ஆகி அப்புறமா தான் வந்து ஆறறிவு கொண்ட மனிதன் நல்லா சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தான். ஆஹ் தீயை கண்டுபிடித்தான். அதாவது கண்டுபிடிக்கிறதுனா என்ன, ஏற்கனவே இருந்தது, பஞ்சபூதங்கள்ல ஏற்கனவே தீ இருக்கு. அதை வந்து ரெண்டு கற்களை உரசும் போது ஒரு தீப்பொறியை உருவாக்க முடியும். அந்த தீப்பொறியின் மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்ய முடியும்னு கத்துக்கிட்டான். அதே போல இந்த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சக்கரம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே வேற மாதிரி இருந்தது, ஸ்கொயராக இருந்தது, ரெக்டாங்கிளாலாம் இருந்தது. அந்த என்னைக்கு மனிதனுடைய அறிவும் ஆற்றலையும் கொண்டு ஒரு சர்க்கிளாக ஒரு உருண்ட ரவுண்ட் ஷேப்ல ஒரு வீலை ரெடி பண்ணும்போது அது வாழ்க்கைக்கு எவ்வளவு சுலபமா ஆக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எடுத்து செல்வதற்கோ தான் தான் நகர்ந்து செல்வதற்கோ அந்த வீல் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம், இது மாதிரிலாம் நம்முடைய மூலத்தை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த பிரபஞ்சம் தோன்றிய விதம், இந்த பிரபஞ்சத்தில் மற்ற உயிரினங்கள் தோன்றிய விதம், அதுக்கப்புறம் ஒன்னுலேருந்து ஆறு அறிவு கொண்ட மனிதனா தோன்றியது, இப்படி பல நல்ல விஷயங்களை எல்லாம் அழகான தமிழ் பாடல்களில் எழுதி
அத வந்து இந்த மெய்ஞானத்தையும், அந்த விஞ்ஞானத்தையும் கலந்து பக்தி மார்க்கத்திலிருந்து நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொண்டு, பக்தி மார்க்கத்தில சொல்லப்பட்ட விஷயங்கள் எந்த அர்த்தத்தில, எந்த ரூபத்தில, எதற்காக சொல்லப்பட்டது என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த மெய்ஞான பாதை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மனவளக்கலை என்கிற இந்த பயிற்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மனதை பலப்படுத்தக்கூடிய இந்த மனவளக்கலை பயிற்சியை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கு சென்றோ, அல்லது ஆழியாருக்கு சென்றோ, அல்லது சென்னையில் இருக்கீங்க, திருவான்மியூர்ல பக்கத்து நியர்பையா இருக்கீங்கன்னா, அங்க திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைமையிடம் அந்த திருவான்மியூர் மன்ற அறக்கட்டளைக்கு சென்று அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம். எல்லா உலக நாடுகள் முழுக்க பல இடங்கள்ல இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாங்க அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புறோம். என்னுடைய பெயர், நம்பர் அதுல இருக்கு. அங்க இதுலயே கீழயே இருக்கு. பிளஸ் வீடியோ சேனல்லயும் இருக்கு. நீங்க அதிலிருந்து நம்பர் எடுத்து நீங்க எங்க வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய நிகழ்வில் சந்திப்போம்.